தம்பி என்ன கூட்டமா இருக்க? ஒன்றும் இல்லை, அந்த அண்ணன் வட்டி கொடுவார்ல. ஆமா, அவர் இப்பதான் இறந்துட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. என்ன சொல்றா? பின்ன என்ன சாபம் சும்மா விடலாம். ஏமா 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு என்கிட்ட 75,000 ரூபாய் கிட்ட வட்டி வாங்கிட்டாரு. வட்டிக்கு அது மாதிரி விடுறது சாபம்பா. அந்த காசு என்ன சும்மா கொண்டாந்து கொடுக்குறாங்க, கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டாந்து கொடுக்குறோம். அந்த சாபம் அது மாதிரி வட்டிக்கெல்லாம் ஓவரா விட்டு அது மாதிரி ஏமாச்சி சாப்பிட்டு இந்த மாதிரி தான் நடக்கும். என்னப்பா சொல்ற? வட்டி கூட்ட செத்துருவாங்களா? ஆமாப்பா, வட்டி கூட்ட அது மாதிரி விடக்கூடாது. ஆமா, இது உனக்கு கூட ஒரு 20 ரூபாய் நான் தரணும் தானே வட்டி? வேணாம்பா, வேணா செலவுக்கு வேணா வாங்கிக்கோ. வேணாமா? நீ எப்படி உயிரோட இருக்கணும் தானே இருக்கணும் பாக்குறியா? ஆமா, இருப்பேன். வேணாம். அது மாதிரி வட்டியெல்லாம் வாங்காதா? வேணாம். அசல் எப்ப கொடுத்தான்? நீ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொடு. அந்த மாதிரி. அசல் உனக்கு எப்ப தோணுதோ இருக்குமா? 1000 ரூபாய் 2000 இருக்கு வேணும் வாங்கிக்கோ. அதனால ஏன்னா வாங்கணுன்ற எண்ணம் தான், வட்டி வாங்க கூடாது. சரி, அப்ப வேணுமா? கொடு. எவ்வளவு? 200 ரூபாய்க்குதா? சரி. வட்டி எதனா தரணுமா? வட்டிலாம் வேணாம், நீ செலவுக்கு வச்சுக்கோ. அதனால சாபத்துல போய் கூடாது, குடும்பமே உருக்கூடாது. சரி.